வீவர்ஸ் சிறகடிக்க ஆசைட்டோட எபிசோட் விஜயோடைய அந்த திஷ்டி பொம்மை ஃபோட்டோ பார்த்து எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே வந்து எப்படி இந்த ஃபோட்டோ இங்கே வந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா விஜயா இதில் உண்மையாகவே நல்லா இருக்கு, இதை மாட்டி வச்சா எந்த ஒரு டிஸ்டியும் நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்றலாம் அண்ணாமலையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இங்கே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இருக்கிறத தானே சொன்ன விஜயா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் சிரிக்கிறாங்க. ஹேண்டி இதெல்லாம் உன்னால தான் அப்படி பண்ணுறதை பண்ணிட்டு இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்கியான்றாங்க. உன்னை பார்த்து ஊரே சிரிக்குது அப்படின்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு மீனாவை பற்றி நான் ஊர் சிரிக்குதுன்றாங்க. மீனாவை பற்றி தேவையில்லாத பேசாதீங்கன்றாங்க. உங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்களா, உங்களை பற்றி மட்டும்தான் பேசணும், மீனாவை பற்றி இழுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முத்து அவங்களுடைய அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவதான் இந்த ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி விட்டுருப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பயங்கரமாக சிரிப்பாங்க. ஸ்ருதி இருந்துட்டு மீனா வீட்டில் நான் தான் இந்த ஃபோட்டோவை எடுத்து இது மாதிரி வந்து அமுச்சு விட்டேன், ஆனால் அது இந்த அளவுக்கு வைரலாக பரவுன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்க, எதுக்கு அமுச்சு விட்டேன், சும்மா ஃபேமஸ் ஆகுவீங்கன்னு அமுச்சு விட்டேன், ஆனால் அது இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும் நான் நினச்சி பார்க்கலான்ட்டின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை எழுதிட்டு ஆமா விஜயா நீ நல்லாவே ஃபேமஸாக இருக்கு, உண்மையாகவே இதெல்லாம் நல்லா இருக்கு, எங்கே மாட்டி வச்சாலும் எந்த ஒரு டிஸ்டி வராது, டே முத்து இந்த ஃபோட்டோ ஒரு நாலஞ்சு இங்கே மாட்டி விடா அப்படின்றாங்க. உடனே வந்து ஏங்க அதெல்லாம் மாட்டக்கூடாதுன்றாங்க. மனுச்சு உன் கடையில் மாட்டினது எல்லாமே நீ எடுத்துடணும் அப்படின்வாங்க. அம்மா அது வந்துன்றாங்க, எடுத்துடணுன்றாங்க. சரிங்கம்மான்றாங்க. நீ எங்கே மாட்டியிருக்கிறது, அவங்க கடையில் மாட்டியிருக்கிறது இருக்கலாம், ஊரே மாட்டியிருக்கும், எவ்வளவோ மக்கள் மாட்டியிருப்பாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல விஜயா ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இந்த இடத்துல விஜயாவை பார்த்து அண்ணாமலை பயங்கரமாக சிரிக்கிறாங்க. விஜயா இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது என்னால் சிரிப்பு அடக்கவே முடியல தெரியுமா, அந்த அளவுக்கு சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. அதுக்கப்புறமா மீனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து கடைக்கு போகிறாங்க. மறுபடியும் அந்த பையன் வந்து மீனாவை ஃபாலோ பண்ணுறது இது மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பையன் முத்துக்கிட்டு வராங்க. இது மாதிரி வந்து அந்த பொண்ணு பார்க்குற சீரான பொண்ணு என்ன கண்டுக்க மாட்டேங்குது, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணணும், நீங்கள் அழகா இருக்கீங்க வர்ணிச்சு பேசணும்டா, அப்போ தாண்டா அந்த பொண்ணு மனசில் நீ இருக்கியே ஏன் தெரியும், அந்த பொண்ணுக்கு மேலே காதல் வரும்ட்டு முத்து ஒவ்வொரு டிப்பாக வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி நான் இதே மாதிரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கட்டின முன்னாடிக்கு முதல்ல வந்து இது மாதிரி லவ் பண்ணிடா அப்படின்னு சொல்கிறது முதல்ல முத்துவா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் முத்துக்கு வந்து அதுதான் நம்ம மீனா, அதுதான் நம்ம பொண்டாட்டிக்காக தான் இவன் போய் லவ் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் முத்துக்கு தெரியாததுனால தான் இந்த அளவுக்கு காதல் கவிதையாக சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த டிஸ்டி பொம்மை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டிஸ்டி பொம்மை எடுக்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வரை இவ்வளோ அமௌண்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டிடி அதை எடுக்காது, அது ஃபோட்டோக்கு பூ போட்டு கருப்புரெல்லாம் ஏற்றி நல்லா பூஜை பண்ணிடா அப்படின்வாங்க. மனோஜ் அதை எடுக்க சொல்லியிருக்காங்க, நீ அதுக்கு பூஜை பண்ண சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கிறதுனால இப்போ எவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, இப்போ அந்த ஃபோட்டோ எடுத்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை அதுக்கு தான்றாங்க. மனோஜ் இருந்தாலையும் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சா அதெல்லாம் தெரிஞ்சா பார்த்துக்கலாம் ரோகிணின்றாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு நிறைய ஆர்டர் வருதில்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.